கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தியும் அந்த குட்டி பாப்பாவும் ஹாஸ்பிட்டல்னு பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபேன் பக்கத்தில் நிற்கிறதோடு சரி, அதை ஏன் பாப்பா தொட்ட, அது வந்துட்டு எவ்வளோ ஆபத்தானது தெரியுமா, அதுக்குள்ளே நீ தெரியாமல் கைவிடவும் தானே, கையில் வந்துட்டு அடிபட்டுருச்சு, இப்போ பாரு கஷ்டம் உனக்கு தானே, ரொம்ப வலிக்குதா, இப்போ எதுவும் உனக்கு பெயின் இல்லையே அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் வலிக்குது அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது, தெரியாமல் கூட அது பக்கத்தில் போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, அங்கிள் நான் அந்த ஃபேனுக்குள்ளே கையே விடலை அங்கிள் அப்படின்னு சொன்னது கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன பாப்பா சொல்கிற, நீ கை விடலாட்டி எப்படி அதுக்குள்ளே கை போச்சு அப்படின்னு கேட்க, நான் அந்த ஃபேன் பக்கத்தில் உட்காந்து கேம் தான் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு ஒரு ஆன்ட்டி தான் என் கையை பிடிச்சி அந்த ஃபேனுக்குள்ளே விட்டுட்டாங்க. அப்புறம் நான் கத்துனதுக்கப்புறம் அவங்க குடுகுடுன்னு மாடிப்படி ஏறி ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திகே இது பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. பாப்பா உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, ப்ராமிஸா அங்கிள் நான் வந்துட்டு கேம் தான் விளாண்டுட்டு இருந்தேன், அந்த ஆண்டி தான், அது பேட் ஆண்டி, என் கையை பிடிச்சி அதுக்குள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாதவங்க, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம கையை பிடிச்சி இப்படி ஃபேனுக்குள்ளே விட்டுருக்காங்களே, அவள் யாருன்னு கண்டுபிடிச்சி சும்மாவே விடக்கூடாது, என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. சரி பாப்பா உடம்பு நல்லா பார்த்துக்கணும் சரியா, கூடிய சீக்கிரமே இந்த காயம் உனக்கு சரியாயிடும், அப்புறம் நீ எப்போ போல ஹாப்பியாக விளாடலாம் சரியா அப்படின்னு சொல்ல, சரிங்க அங்கிள் பாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கார்த்தி அங்கேருந்து கிளம்ப வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு மண்டபத்தில் எல்லாரும் அந்த குட்டி பாப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்களும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம பொண்ணு மேரேஜுக்கு வந்ததா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கார்த்திக் மட்டும் ஏதோ உறுத்திட்டே இருக்குது, யார் இப்படி பண்ணியிருப்பா யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருக்காங்க. மண்டபத்தில் வந்துட்டு சுற்றி நின்று எல்லாரையுமே பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு அந்த பாப்பாக்கு தான் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல, அங்கிள் ஒன்று கேட்டா அங்கிள் கிட்ட பதில் சொல்லுவியா அப்படின்னு சொல்ல, சொல்கிறேன் அங்கிள் அப்படின்றாங்க. உன்னை அந்த கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ளே விட்டாங்கல்ல அந்த பேட் ஆண்டி, உங்களோட அடையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லைங்கள் நான் பார்க்கவங்களையுமே அவங்க ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னது. சரி அவங்க என்ன கலர் சேலை கட்டியிருந்தாங்கன்னாது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. கடைசி வந்துட்டு இந்த மாயா ஸ்டெப்ஸில் ஏறும்போது அவங்க காலு கீழே இருக்கிற அந்த சாரியை மட்டும்தான் வந்துட்டு அந்த குட்டி பாப்பா பார்த்துருப்பாங்க. பர்பிள் கலர் சாரி அங்கிள் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி சரி நீ வந்துட்டு உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பர்பிள் கலர் சரியா, யார் இங்கே அப்படி கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இங்கிட்டு வந்துட்டு மகேஷ் பூச்சி நம்மளை கண்டுபிடிச்சா அவ்வளோதான், இங்கே பாரு நீ ஒருத்திக்கோ ஓடிடு நான் ஒருத்திக்கோ ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் தாப்பால் போட்டுட்டு உள்ளே கிடக்காரு புது மாப்பிள்ளை. இங்கிட்டு வந்துட்டு மாயா ஒரு தூண்களுக்கு பின்னாடியே தான் ஒளிஞ்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இவன் சேரியை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டானே, இப்போ நம்ம மேலே டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இவன் வேற மோப்பம் பிடிச்சிக்கிட்டே அலையிறானே, எப்போ பார்த்தாலும் இவங்கிட்ட கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கணும்னு சொல்லி வாயை மூடலை, நம்ம மேலே வந்துட்டு சந்தேகம் வந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலே அதிர்ச்சியில் உறைஞ்சமானைக்கு நின்றுக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கேட்குறாங்க கார்த்திகிட்ட, எல்லாம் ஓகேவா பாப்பாவுக்கு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியாச்சு, இப்போ வந்துட்டு பாப்பா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. சரி விடுங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் இப்படி ஏதாவது இருக்கத்தான் செய்யும், இதெல்லாம் நீங்கள் மைண்டில் எதுவும் போட்டு யோசிக்க வேணாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் மாயா ஒருத்திக்கும் வந்துட்டு ஒளிஞ்சு ஓடுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ரூமில் மகேஷ் பதட்டத்திலே இருக்காரு துரை. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. கண்டிப்பாக மாயாவால் தான் மகேஷ் மாட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ஃபீல் ஆகுது. கல்யாணத்துக்கு எப்படியும் வந்துட்டு டாக்டர் வருவாங்க, அப்போ ஏதாவது செஞ்சு வந்துட்டு தடுக்க முடியாதுல்ல, எது மூலயமாவோ கார்த்திக் வந்துட்டு ஒரு சின்ன ஹிண்ட் கிடைச்சாலே போதும், அதை பிடிச்சிட்டே வந்துட்டு அப்படியே கண்டுபிடிச்சு போயிடுவார். இதுலேருந்து கிளியராக தெரியுது சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு உண்மை தெரியாது, கார்த்தி தான் வந்துட்டு மகேஷும் அவங்க அண்ணையும் சேர்ந்து பண்ணுற அந்த திருட்டுத்தனத்தை அவர் தான் கண்டுபிடிப்பார். அதுக்கடுத்து தான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல டைம் இருக்காது, ஒருவேளை கார்த்தி போய் ரேவதி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி சீன் வந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.